உங்களுக்கு ஒரு கால் வருது. சிஐடி ஆபீஸ்ல இருந்து கதைக்கிறோம், போலீஸ்ல இருந்து கதைக்கிறோம். உங்க மேல ஒரு பெரிய கேஸ் இருக்குது. அந்த கேஸ்ல இருந்து நீங்க தப்பிக்கணும் என்று சொல்லி சொன்னா பெரிய ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்க செட்டில் பண்ணணும். என்ன மாதிரி செட்டில் பண்றீங்களா, இல்லாட்டி எங்க ஆட்கள் வந்து உங்களை தூக்கிடுவாங்க, பரவாயில்லையான்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே நிறைய பேர் பயந்தடிச்சு கொண்டு இல்ல என்னல வந்து இருக்கிற கேஸை வந்து எப்படியாவது நீங்க அதுல இருந்து எங்களை காப்பாத்தி விடுங்க, நான் ஒரு பேமெண்ட் தாரன், ஒரு அமௌண்ட் தாரன் என்று சொல்லி அந்த டீலுக்குள்ள வந்து போறீங்க. இது ஒரு பெரிய ஸ்கேம் என்று சொல்லி இப்ப அறிவிக்கப்பட்டிருக்குது. தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பாக்குறவங்க தயவு செய்து உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த வீடியோவில் வந்து இந்த விஷயம் தான் சொல்ல போறேன். இதை விட நிறைய விஷயங்களை வந்து சிஐடி டிபார்ட்மெண்ட் இப்போ அறிவிச்சிருக்குது. அது தொடர்பா இந்த காணொலியில முழுசா நாங்க பார்ப்போம். இலங்கை வாழ் பொதுமக்களுக்கு இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு திணைக்களம் சிஐடி ஆபீஸ்ல இருந்து முக்கியமான ஒரு அறிவித்தல் வந்து விடுக்கப்பட்டிருக்குது. அனாமதேய அழைப்புகள், யாருன்னே தெரியாத ஆட்கள் கால் பண்றாங்க. பர்சனல் நம்பர்ஸ்ல இருந்து கால் பண்ணி நாங்க வந்து சிஐடி ஆபீஸ்ல இருந்து கதைக்கிறோம், போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து கதைக்கிறோம், உங்கள வந்து ஒரு பெரிய கேஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு, அந்த கேஸ்ல இருந்து நீங்க தப்பிக்கணும் என்று சொல்லி சொன்னா ஒரு இவ்வளவு தொகையை வந்து நீங்க எங்களுக்கு செட்டில் பண்ணணும், என்ன செட்டில் பண்றீங்களா இல்லாட்டி ஜெயிலுக்கு போறீங்களா என்ற மாதிரி வந்து மிரட்டுகிற துணியில வந்து பேசுறாங்க. இப்படி பேசும்போது நிறைய பேர் அப்படி செய்திருக்கிறோமா, அப்படி ஒரு கேஸ் இருக்குதா, நடந்திருக்குதான்றதை வந்து யோசிக்கிறதே கிடையாது. உடனடியா பயந்துடுறாங்க. அந்த மிரட்டல்ல பயந்ததுக்கு பிறகு இல்ல என்ன வந்து மாட்டி கொடுத்துறாதீங்க, இந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது காப்பாத்துங்க, நான் வந்து நீங்க கேட்கிற அமௌண்ட் வந்து செட்டில் பண்றேன்னு சொல்லி அந்த தொலைபேசியில பேசின நபரோட வந்து டீல் பண்றாங்க. டீல் பண்ணிட்டு அவங்க கேட்கிற பணத்தை வந்து கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு பிறகு பிரச்சனை வந்து முடிஞ்சு போகுது. அதுக்கு பிறகு நீங்க தேடுனீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த கதைச்சவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரியான நிறைய கேசஸ் வந்து பதிவாகி இருக்குது. இந்த வருடத்துல இதுவரையான காலப்பகுதியில மட்டும் கிட்டத்தட்ட 10,015 இந்த மாதிரியான கேஸ் வந்து பதிவாகி இருக்குன்னு சொல்லி சிஐடி ஆபீஸ்ல இருந்து சொல்லி இருக்கிறாங்க. அவங்க இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லி இருக்கிறாங்க. போலீஸோ சிஐடி திணைக்களம், அதாவது குற்றப்புலனாய்வு திணைக்களமோ தனிப்பட்ட ஒரு தொலைபேசி இலக்கத்தில இருந்து கால் பண்ணி உங்களுக்கு ஒரு கேஸ் இருக்குது, அதுக்கு நீங்க செட்டில் பண்ணுங்க, அதுல இருந்து உங்களை காப்பாத்தி விடுறோம்னு சொல்லலாம். இந்த மாதிரியான டீலிங் வந்து பண்றதுக்கு வரமாட்டாங்க. எல்லாமே சட்டப்பூர்வமா வந்து நடக்கும். உங்கள ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொன்னா அபிஷியலா வந்து உங்களுக்கு அறிவிக்கப்படும். அதை விட்டுட்டு எஸ்எம்எஸ் மூலமாக லிங்க்லயோ அல்லது ஒரு பர்சனல் நம்பர்ல இருந்தோ கால் பண்ணி உங்களுக்கு ஒரு கேஸ் இருக்குது, அதுல இருந்து உங்களை காப்பாத்துறா, இவ்வளவு காசை நீங்க கட்டுனீங்கடா உங்களை காப்பாத்தலாம் என்ற மாதிரியான எந்த விதமான விஷயங்களையும் சிஐடி ஆபீஸ் அல்லது போலீஸ் குவார்டர்ஸ்ல இருந்து வந்து உங்களுக்கு யாரும் டீல் பண்ண போறது கிடையாது. இப்ப சைபர் ஸ்கேமர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த மாதிரியான மோசடிகள் நிறைய நடந்து கொண்டிருக்குது. இதுல இருந்து நீங்க உங்களை பாதுகாக்கணும் என்று சொல்லி சொன்னா, இந்த மாதிரியான அழைப்புகள் வருது என்று சொல்லி சொன்னா ஸ்மார்ட்டா அதை டீல் பண்ணி அதை கட் பண்ணி விடுங்க, அல்லது பிளாக் பண்ணி விடுங்க, அல்லது அது தொடர்பா சைபர் கிரைமுக்கு வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு அவங்க மிரட்டுறதுக்கு பயந்து போய் உங்களுக்கு கேஸ் இருக்கோ இல்லையோ நீங்க எதுக்காகவும் காசை செட்டில் பண்றதுக்கு போகாதீங்க. அப்படி போனீங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களோட வலையில நீங்க வீழ்றது மட்டும் இல்லாம உங்களுடைய சொத்துக்கள், பணம் போன்ற விஷயங்களை இழக்க நேரிடும். அதுக்கு பிறகு அவங்கள பிடிக்க கூட முடியாம போயிடும். அப்படி ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுக்காக இப்ப இலங்கை குற்ற புலனாய்வு திணைக்களம் இந்த விஷயத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு நான் சொல்ல வர்றது, எல்லாருமே அலர்ட்டா இருங்க. ஏமாத்துறதுக்கு எக்கச்சக்கமான வழிமுறைகளை எக்கச்சக்கமானவர்கள் கையாளுறாங்க. எனவே அந்த ஒரு ஏமாற்று விலையில நீங்க யாரும் விழக்கூடாது. எல்லாரையும் விழிப்புணர்வு ஊட்டுறதுக்காகத்தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா தெரியாத ஆட்களுக்கு, தெரிய வேண்டிய ஆட்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. தேங்க்யூ.